வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விவோ மாடலில் வர ஒரு ப்ராப்ளம் பற்றி தான், மொபைல் பற்றி தான். விவோவில் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து 3 வழியில் சரி பண்ணலாம். எப்படி சரி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சம்டைம்ஸ் கேமராவை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா எடுக்கும், பேக் கேமரா எடுக்காது. பார்த்திங்கன்னா கேனாட் அனதர் கேமரா ப்ரோக்கன் கேனாட் ஸ்விட்ச் அப்படின்னு வரும். இந்த மாதிரி தான் வரும். சில டயத்தில் வந்து பேக் கேமரா எடுக்கும், ஃப்ரண்ட் கேமரா எடுக்காது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் மொபைலில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிஸ்டம் அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுக்காமலே வச்சுருப்போம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம் அப்டேட் கொடுக்கலனா கூட இந்த மாதிரி எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேமரா ஆப் ஏதாவது கரெக்டாக இருந்தாலோ இதாக இருந்தாலோ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து அப்டேட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்டேட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வருது. நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் ஆல்ரெடி யூ ஹேவ் அப்டேட் அப்படின்னு வரும், அப்டேட்டட்னு. அப்போ நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. நீங்கள் பாருங்கள், நான் இப்போ அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், அப்டேட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் பண்ணி அப்டேட் போட்டிருக்கேன். இந்த அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகிடும். அப்போயும் இப்படி ஓப்பன் பண்ணலன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன் மொபைலை. இப்போ மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. போயிட்டு மோர் செட்டிங்ஸ் போங்க. மோர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆப் மேனேஜர் இருக்கும். ஆப் மேனேஜருக்குள்ளே போங்க. ஆப் மேனேஜர் உள்ளே போயிட்டிங்கன்னா கேமரான்னு இருக்கும். அந்த கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா ஆப் மேனேஜரில் எல்லா ஆப்பும் இதாகும். கேமரா ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பர்மிஷபிள் அப்படின்னு இருக்கும், பர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு தடவை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுங்க ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் டிஃபால்ட் செட்டிங்னு இருக்கும். எல்லாத்தையும் கிளியர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இருக்கும், ஸ்டோரேஜையும் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து 4 ஸ்டாப் கொடுக்க மறந்தாச்சு. ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிங்க கேமராவை. கேமரா ஒர்க்கிங்லேயே இருக்கும். ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேமரா ஓப்பன் ஆகிட்டா என்னென்னு. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணாலும் ஆனால் இது எடுக்கவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு மொபைல் கீழே விழுந்து உங்களுக்கு கேமரா எதுவும் டேமேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுக்காது என்ன பண்ணாலும். அப்போ நீங்கள் கடையில் கொண்டு கொடுத்து அதை சரி பண்ணால் தான் எடுக்கும். எனக்கு கீழேயே உள்ளலை ஆனால் தானாகவே இந்த மாதிரி வருது அப்படின்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். B612 கேமரா ஃபோட்டோஸ் வீடியோ எடிட்டர்னு வரும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் தான் இஷ்யூன்னா டெஃபினட்டாக இந்த ஆப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு பாருங்கள் கேமரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு சுத்தமாகவே கேமரா ஒர்க் ஆகாது. இது வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ தான். இது நீங்கள் மொபைலில் ரீசாஃப்ட்வேர் பண்ணிங்கன்னா தான் நார்மலாக உங்களுக்கு எடுக்கும் கேமரா. அது வரைக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆப் போட்டு நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எனக்கு இப்போதைக்கு சர்வீஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க கேமராவை. டெஃபினட்டாக இது 100% இது ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், கேமரா ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகுது. இப்போ பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணுறோம் பாருங்கள், பேக் கேமராவும் ஆக்சுவலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், ஒர்க் ஆகுது பேக் கேமரா. பாருங்கள், ஃபோட்டோலாம் எடுக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆப் போட்டு கூட நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் லைட் கூட ஆன் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே 3 ஏரோ மார்க் இருக்குல்ல, டாட் மார்க், அதை கிளிக் பண்ணிட்டு அதெல்லாம் ஃப்ளாஷ் இருக்கும். பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பிரைட் ஆகும் பாருங்கள் பின்னாடி பேக் சைடு. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் இது ஃப்ளாஷ் லைட்டு. இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.